السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகள் குறித்து தொடர்ந்து பல செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். சொராத் என்கிற பாலத்தை கடந்து செல்வதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் இடம்பெற்றிருக்கிறார். ஒரு நீண்ட நெடிய ஹதீஸில் நபி அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கால உனாசுன் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களுடைய ரப்பை நாங்கள் காண்போமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அல்லாஹ்வை, இந்த உலகத்தில் இந்த கண் கொண்டு பார்க்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட 7 வானம் கடந்து சிதறத்தில் முந்தஹா வரைக்கும் போனாங்க. ஆனால் திரைக்கப்பால் இருந்துதான் அல்லாஹ் நபியிடம் பேசினார். நபி அவர்கள் அல்லாஹ்விடம் பேசினார்கள். ஒலி மட்டும்தான் அவர்களுக்கு கேட்டது. அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை நபி அவர்கள் பார்க்கவில்லை. மூசா நபியும் அப்படித்தான். அவரும் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டார். முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார். இல்லை நான் உன்னை பார்த்தே ஆகணும். அப்போ நீ இந்த தூர் சினாய் மலையை நீ பாரு அப்படின்னு அல்லாஹ் அங்கே ஒளியாக காட்சி அளித்தார். அந்த ஒளியை அவரால் பார்க்க முடியாது. பூர்ச்சியாகி கீழே விழுந்தார். ஒரு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார். நான் தெரியாமல் அவனை பார்க்கணும்னு நான் கேட்டேன். அப்போ இந்த உலகில் இறை தூதர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை காண முடியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து வந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அது நடந்த சம்பவம். இந்த உலகத்துக்கு வந்தாச்சுன்னா இது வேற உடல், இதுக்கு அந்த பவர் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அது எத்தனை கோடி வாட்ஸ் பவர் உள்ள சக்தி உள்ளது என்பதை நாம் அறிய முடியாது. அண்ணா யுராவு, அல்லாஹ் என்ன, வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியானவர். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியானவர். அண்ணா யுராஹ், அவனை எங்கே பார்க்க முடியும்னு அல்லாஹ் குர்ஆன்ல நினைச்சார் கேட்கிறார். எல்லாம் அந்த உலகத்தில் நடக்காது. அப்போ இந்த சந்தேகம் சஹாபாக்களுக்கு என்ன ஏற்படுகிறது. சரி, மறுமையிலையாவது எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்ட்டு சஹாபாக்கள் நம்மிடத்தில் கேட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம் அப்படின்னு மொட்டையில் சொன்னால் சஹாபாக்கள் அடுத்தடுத்து கேள்வி அடிச்சுவாங்க, கேட்பாங்க. இப்போ இவங்களுக்கு மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹல் துலார்முன ஃபி ஷம்ஸ் லைஸ தூனஹா சஹா, இப்போ சூரியனை மேகமே இல்லை என்று சொன்னால், சூரியன் மேகத்தை மறைக்கவில்லை என்று சொன்னால் சூரியனை நீங்கள் பார்ப்பீர்களா? ஓ, தாராளமாக பார்ப்போம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்திரனை ஹல் துலார்முன ஃபில் கமர் லைலத்துல் பத்ர் லைஸ தூனஹு சஹா, பௌர்ணமி அன்று 14 நாள் வளர்பிறையில் பௌர்ணமி என்ன செய்யும், 14 நாளில் தோன்றும். அந்த பௌர்ணமி மேகம் கூட்டம் இல்லைன்னு வைங்க, மேகம் மறைக்கலன்னு வைங்க, பௌர்ணமி நீங்கள் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம் என்று சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் கால ஃபஇன்னக்கும் தரவுனஹு யௌமல் கியாமா கதாலி, இப்படித்தான் நாளை மறுமையில் என்ன செய்வீங்க, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள், சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். கதாலிக்க யஜ்மஉல்லாஹு நாஸ், மக்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மைதானத்தில் புற்பூண்டுகள் இல்லாத, மேடு பள்ளங்கள் இல்லாத, மலை ஆறு இது எதுவுமே இல்லாத அந்த பரந்த வெளியில் அல்லாஹ் மக்களை என்ன செய்வான், ஒன்று திரட்டி இருப்பான். ஃபயக்கூலு மன் கான யஅபுது ஷைஅன்
ஃபல்யத்தபிஅஹு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், எதையாவது எவனாவது வணங்கி இருந்தால் அவன் பின்னால் இப்ப நீங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்லை வணங்கினாலும் வைங்க, நீ கல்லுக்கு பின்னால போ. ஒரு சமாதியை வணங்கினாலும் வைங்க, துராம்சாவே வணங்கிட்டு இருக்கான், நீ துராம்சா பின்னாலே போ அப்படின்னு சொல்லி என்ன. சிந்தாமணி வணங்கினா நீ சிந்தாமணி பின்னாலே போ. நீ காந்தர் பிரதாப் வணங்கினா காந்தர் பிரதாப் பின்னாலே நீ போ. இப்படி என்ன செய்வான் அல்லாஹ், மன்கான யாபுது ஷையன் ஃபல்யத்தபிஅஹு. எவனையாவது ஒருவன் வணங்கி இருந்தால் அவன் பின்னால என்ன போய்க்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ். என்ன வணங்கணும் மட்டுங்கிறது இல்லை, மொத்தம் முல்லா என்ன அவன் பின்னால போய்க்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு ஃபயத்தபிஅ மன்கான யாபுது ஷம்ஸ் வயத்தபிஅ மன்கான யாபுது கமர் வயத்தபிஅ மன்கான யாபுது தவாகி. சூரியனை வணங்கினவன் இருக்கிறான், அவன் சூரியனுக்கு பின்னால போ. சந்திரனை வணங்கினியா சந்திரனுக்கு பின்னால போ. அல்ல வேறு வேறு தெய்வங்களை வணங்கினியா அவன் பின்னால போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். இப்படி சொல்லும் போது எதெல்லாம் கழியணுமோ அதெல்லாம் கழிஞ்சிடும். அப்படிதானே இல்லையா? உலகத்தில் பல்வேறுபட்ட சிந்தனை, பல்வேறுபட்ட வழிபாடுகள், சித்தாந்தங்களை கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன அத்தனை பேர்களுக்கும் நோக்கித்தான் அல்லாஹ் இந்த அறைகூலை விடுக்கிறான். யாரார கடவுள் நம்பி நீங்க வழிபாடு செஞ்சீங்களோ அவங்க பின்னால போய்க்கிடுங்க, இங்க ஏன் முன்னால் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அவங்க பின்னால போக வேண்டி வரும் இல்லையா? உலகத்துல அவ்வளோ ஆழமாக அழுத்தமாக நாம என்ன கோழியா குவிக்கிட்டு இருக்கோம், மூச்சு பிடிச்சி நம்ம கத்துறோம். அது துராம்சாங்கிறது வெறும் மண்ணாங்கட்டி. அந்த சமாதியில போய் முட்டாதீங்க, அது கழுதையை தோண்டி பார்த்தா உள்ளக ஒண்ணுமே இருக்காது, எலும்பு கூட தேராதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சேனாவை போய் என்ன செய்யாதீங்க, முட்டாதீங்க, அங்கே தோண்டினாலும் ஒன்றுமே இருக்காது. இல்லை நாங்கள் சேனாவை தான் நாங்கள் என்ன செய்வோம், கும்பிடுவோம். சேனாவுக்கு எவனையாவது இழுத்து பிடிச்சி அவன் தலையில உருசை வச்சு அன்னைக்கு மட்டும் என்ன செய்வோம், பாத்தியாவது உள்ள ஒண்டி என்ன செய்வோம், தள்ளிடுவோம். துராப்சாக்கு எவனையாவது பிடிச்சி இழுத்து பீடி மசாலம் பிடிச்சி அவன் தலைப்பாக கட்டி அவன் தலைவர் தலைப்பாக கட்டி உள்ள ஒண்டி இப்படி நாங்கள் நீங்கள் என்ன சொல்லாத நாங்கள் செய்வோம்னு சொன்னால் எல்லா சரியனும் அங்கே போயிருங்க, இங்கே யாரும் நிற்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் நபிகள் நாயகம் சொல்றாங்க, வதபகா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்து மட்டும் எஞ்சி இருக்கும், இந்த சமுதாயம் மட்டும் எஞ்சி இருக்கும். இந்த சமுதாயத்தில் ஃபீஹா முனாஃபிகூஹா, இந்த சமுதாயத்தில் நயவஞ்சர்கள் இருப்பார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக தட்டுப்பாய்ந்து கொண்டிருந்தவர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, முனாஃபிகூஹா. அப்போ ஃபயதிஹிமுல்லாஹு ஃபீ கைரி சூரத்தில் லதி யாரிஃபூன், அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத தோற்றத்தில் அல்லாஹ் அவர்களிடத்திலே தோன்றுவான், அல்லாஹ் அவர்களிடத்தில் தோன்றுவான். ஃபயக்கூலு, சொல்லுவான், ஏன்னா போக வேண்டியெல்லாம் போயாச்ச, இருக்கிறது என்ன, இந்த உம்மத், இந்த சமுதாயம் மட்டும் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் நினைச்சுவாங்க இருப்பாங்க, நயவஞ்சங்களும் நினைச்சுவாங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அல்லானா இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையை தாண்டி வேறு ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், தோன்றி காட்சி அளித்து, ஆனால் ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுவேன், நான் தான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான். எப்பூலுவன நஊது பில்லாஹி மின்க ஹாதா மக்கானா ஹத்தா ஏத்தியனா ரப்புனா, ஐயோ உன்னிடமிருந்து நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு கேட்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல நிற்போம், எங்களுடைய ரப்பு எங்கிட்ட வருவான், அது வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் நகல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நேரடியாக வேறு ஒரு தோற்றத்தில் பார்த்த மாத்திரத்தில் யாரோ ஒருத்தன் நம்மளை ஏமாத்தலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுச்சுவாங்க, போன்றது நாங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் இங்கே நிற்போம், வருவான். அப்படிங்க இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா இல்லை, வரமே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கையோடு எல்லாரும் நினைச்சுவாங்க, அந்த இடத்துல நினைச்சுவாங்க, நிற்பாங்க. ஹத்தா ஏத்தியனா ரப்புனா இதா அதானா ரப்புனா அரஃபனாஹு, அப்போ மீண்டும் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான், வருவான். வரும்போது அங்கே நிற்கின்ற மக்கள் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். சூரத்தில் யாரிஃபூன், எப்படி வருவான், அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தில் வருவான், அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தில் வருவான். ஃபயக்கூலு அன ரப்புக்கும், இப்போது சொல்வான், நான் தான் உங்க ரப்பு. ஃபயக்கூலுன அந்த ரப்புனா, நீ தான் எங்க ரப்பு. முதல்ல ஐயே ஓன்றது நாங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு விளங்கி போச்சு, சரி இவன் தான் அல்லாஹ், இவன் தான் நம்முடைய ரப்பு. ஏன் இவங்க புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், வந்தான், ஆதலால் நீ தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி சொல்வார்கள்.
ஃபயத்தபிஊனஹு. அப்ப அவனுக்கு பின்னால எல்லாரும் போவாங்க. ஏன் மத்த ஆட்கள்லாம் மத்த சனியர்களுக்கு பின்னால போகும்போது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க என்ன, அல்லாஹ் முன்னால போகும்போது அல்லாஹ்வுக்கு பின்னால எல்லாரும் என்ன செய்வாங்க, போவாங்க. வயூதரபு ஜிஸ்ரு ஜஹன்னம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை அமைப்பான். ஒரு பாலம், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபஅகூன அவ்வல மை யுஜீசு. முதல்ல அந்த பாலத்தில் கடந்து போகக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன். முதல்ல நரகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பாலத்தில் கடந்து போகக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன். அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். அந்த நாளில் எல்லா இறை தூதர்களும் எல்லாரும் சேர்ந்தானே எழுப்பப்பட்டிருக்காங்க. ஆதம்ல இருந்து கடைசி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இத்தனை நபிமார்களாக இருந்தாலும் முதலாக கடக்கக்கூடியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா இறை தூதர்களும் அந்த பாலத்தை கடக்கும் போது சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம். அல்லாஹ்வே எங்களுக்கு அமைதியை தா, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா, சலாமத்தை தா என்று என்ன செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பாலத்தை இறை தூதர்கள் என்ன செய்வாங்க, கடப்பாங்க. இது இறை தூதர்களுடைய பிரார்த்தனை, இறை தூதர்களுடைய பிரார்த்தனை. ஏன் இறை தூதருடைய பிரார்த்தனை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பாலத்தை தான் என்ன பார்க்க முடியாத, சகிக்க முடியாத, என்ன கற்பனை செய்ய முடியாத காட்சிகள் எல்லாம் அந்த பாலத்தை என்ன செய்யும், அரங்கேறும். அப்ப இதில் இருந்தெல்லாம் தங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காக தான் நபிமார்கள் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் என்ன செய்வாங்க, துஆ செய்வார்கள். என்ன காரணம், பிஹி கலாலீபுன். அந்த பாலத்தில் இரண்டு ஓரங்களிலும் கொளிக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். இரண்டு ஓரங்கள்ல கொளிக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். என்ன கொளிக்கிகள், நீ பெரிய பெரிய அதாவது மாடு இருக்கிற சாற்ற அவசியம் போறீங்க நீங்க அரபு நாடுகள்ல, அப்படியே அங்கங்க என்ன செய்யும், ஒரு 2-3 அடிக்கு இடையில கொளிக்கு என்ன செய்யும், தொங்கும். புஷ்குன்னு வச்சு கத்தி வச்சு அறுப்பாங்க, அதில் ஒண்டி மாட்டுவாங்க, அடுத்தது அறுப்பாங்க, அதில் ஒண்டி மாட்டுவாங்க. இப்படிப்பட்ட கொளிக்கிகள் அப்ப எங்க பார்த்தாலும் கொளிக்காவே என்ன செய்ய தொங்கும். 2 பாலங்களுடைய ஓரங்களிலுமே கொளிக்கிகள் தான் இருக்கும். அந்த கொளிக்கிகள் மிஸ்லு ஷௌகி ஸஅதான், கருவேல மரத்தினுடைய முல்லை போன்று இருக்கும். அந்த கொளிக்கு கருவேல மரத்தினுடைய முல்லை போன்று இருக்கும். அமார் ஐத்தும் ஷௌக ஸஅதான். நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே கருவேல முல்லை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், கருவேல முல்லை எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கருவேல முள்ளு தெரியும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னார்கள். قال فإنها مثل الصوت السعدان غير أنها لا يعلم قدر علمها إلا الله. இப்போ நீங்க கருவேல முல்லை பார்த்துருப்பேன், இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும், இவ்வளவு ஒரு 2 இன்ச்சு இருக்குமா, நிமிதி போனால் இதுக்கு முன்னால் என்ன பந்த போடுறதுக்கு ஒரு முள்ளை என்ன செய்வாங்க, பொறிக்க எடுத்து கொண்டு வருவாங்க, அது ஒரு 3 இன்ச்சு முள் இருக்கும். அதை தாண்டி 4 இன்ச்சு 5 இன்ச்சு முள் இருக்குமா, அந்த முள்ளு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அது முறையை ஓடிச்சு விட்டாச்சுன்னா நம்மள என்ன செய்ய போகுது அப்படி சொல்லி நாம ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி ஏற்படுமா, இல்லை. அதை பற்றி அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கருவேல முள்ளை தெரியுமான்னு கேட்கும்போது, ஓ தெரியுமான்னு இவங்க சொல்லிட்டாங்க, ஓ இந்த மாதிரி தான் இருக்குமா, அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சஹாபாக்கள் எண்ணி விடக்கூடாதா இல்லையா, அல்லது இந்த சமூகம் கருதி விடக்கூடாதா இல்லையா. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னஹா லா யஅலமு கதர இலமிஹா, அதனுடைய பிரம்மாண்டத்தை எவரும் அறிந்து கொள்ள முடியாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அந்த கருவேல முள்ளுடைய பிரம்மாண்டத்தை யாரும் அறிந்து கொள்ள. அப்ப எப்படிப்பட்ட முள்ளாக இருக்கும், எவ்வளவு பெரிதாக இருக்கும், எவ்வளவு வலுவானதாக இருக்கும். ஒரு கற்பனைக்காகத்தான் இப்படிப்பட்ட முள்கள் அந்த நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற பாலத்தின் 2 ஓரங்களிலும் என்ன செய்யும், கொளிக்கைகளாக என்ன செய்யும், இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபதக்தஃபு الناس بعمالهم, மனிதர்கள் செய்த அமல்களுக்கு தகுந்தாற் போல் அந்த முள்ளு கொளிக்கு முள்ளு இருக்கா இல்லையா, அவர்களை பிடித்து என்ன செய்து இழக்கும். யாரெல்லாம் எல்லாரும் கடந்து ஆகணும், அந்த பாலத்தை கடக்காம யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நாம செய்திருக்கிற
அமல்கள் அதிகமாக இருந்தால், அபரிமிதமானதாக இருந்தால், நம்மளை என்ன செய்ய கொஞ்சம் யோசனை பண்ணும். அந்த முள்ளு நம்மளை போட்டு இழுக்கிறது, வேறு இழுக்கூடாது. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை வைங்க, வடக்கணும் பாஞ்சு என்ன தப்பிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும், நம்மளை கவ்வி பிடிச்சி என்ன செய்ய இழுத்துரும். அப்ப அவரவர்களுடைய செயலுக்கு தகுந்தாற் போல் அந்த முட்கள் அவர்களை பிடித்து என்ன செய்ய இருக்கும். மின்ஹுமுல் மூபகு பிஅமலிஹி வ மின்ஹுல் முஹர்தலு சும்ம யன்ஜு. முழுமையாக இழுக்கப்படுகின்றவர்களும் உண்டு, அதில் லேசாக இழுக்கப்பட்டு தப்பித்து செல்லக்கூடியவர்களும் உண்டு. லேஸ் மாசம் என்ன இப்படி தப்பிச்சுக்கிட்டு ஓடிடும், அப்படி இருக்கா இல்லையா? நம்மளை வந்து தூரத்துலேருந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு விட்டு எரியலாம், இந்த மண்டையை என்ன பேத்தரணும் அப்படின்னு சொல்லி லேசாக இருந்துச்சு உராசி ஓடி நம்ம தப்பிச்சு ஓடிடும். கரெக்டாக என்ன மண்டையை உடைக்கவும் செய்யும், அப்படியும் இருக்கும். இது மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கிணங்க அமல்கள் இல்லாத, நல்லவர்கள் இல்லாத ஒரு மனிதனை முழுமையாக அந்த முள்ளு கவ்வி பிடிச்சு அதை செய்ய இழுக்கும். சிலரை பிடித்து இழுக்கும், ஒரு 50% நல்ல அமல் இருக்கும், ஒரு 50% கெட்ட செயல்கள் அவன் இருக்கும், அவனை பிடிச்சி இழுக்கும். இப்படி அப்படி ஒரு மாதிரி உதறிட்டு என்ன செய்வான், தப்பிச்சு ஓடக்கூடியவனும் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சும்ம யன்ஜு ஹத்தா இதா ஃபரகல்லாஹு மினல் கவாயி பைன இபாதிஹி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கடந்து வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், தீர்ப்பு சொல்லி அல்லாஹ் முடித்த பிறகு அராத ஐ யுஹ்ரிஜ மினன் நார் மன் அராத ஐ யுஹ்ரிஜ மிம்மன் கான யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, நரகத்திலிருந்து சிலரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவார். எந்த சிலரை? யார் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஷஹாதத், அல்லாஹ்வை உளமாற நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் விரும்புவான். அப்படி விரும்பும் போது மலக்களுக்கு உத்தரவிடுவான், அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக மலக்களுக்கு உத்தரவு போடுவான். அப்படி உத்தரவு போடும்போது மலக்களுக்கு எப்படி தெரியும் யார நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி? அப்ப மலக்களுக்கு என்ன செய்வான், இன்னென்ன அடையாளம் உள்ளவர்களை நரகத்திலிருந்து என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு வாங்க. என்ன அடையாளம்? யாரெல்லாம் இந்த உலகில் அல்லாஹ்வை வணங்கி சஜிதா செய்து நெத்தியில் தழும்பு இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து என்ன செய்யுங்க, வெளியேற்றுங்கள். நரகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். அலாமாத்தி ஆசாரி சுஜூத். என்ன காரணம்? வஹர்ரம் அல்லாஹு அலன்னார் அன் தஅக்குல மின் இப்னி ஆதம அஸர சுஜூத். அல்லாஹ் நரகத்திற்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான். ஆதமுடைய மக்களில் எனக்காக தலை வணங்கியவர்களுடைய அடையாளத்தை நீ என்ன செய்யக்கூடாது, தின்னுவிடக்கூடாது, அதை ஒண்ணுமே செய்யக்கூடாது. மற்ற பாட்டை நீ என்ன செய்ய, நீ எரிச்சிக்கோ கரிச்சிக்கோ சாம்பலாக்கி என்ன செஞ்சுக்க, அதை மட்டும் நீ என்ன செய்யாத, தொடாத அப்படின்னு சொல்லி நெருப்புக்கு பிரத்யேகமான கட்டளை அல்லாஹ் இட்டிருப்பான். அதனால அந்த நரக நெருப்பு தொழுது தழும்பு உள்ள அந்த மனிதனுடைய தழும்பை ஒன்றும் செய்யாது. அப்ப அந்த அடையாளத்தை பார்த்து மலக்கள் என்ன செய்வாங்க, அவர்களை நரகத்திலிருந்து என்ன செய்வாங்க, வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றும் போது அவர்கள் வெளியேற்றுகிற போது கறி கட்டையாகத்தான் என்ன செய்வாங்க, வெளியேற்றுவாங்க. அங்கதான் உள்ள போயாச்சுன்னா முடிஞ்சு போச்சா கதை இல்லையா? ஏன் அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன, வெளியேற முடியாத அளவுக்கு கைத்தை போட்டு இறுக்கி அல்லாஹ் என்ன செய்வான், கட்டி வைத்திருப்பான். வலா யூசிகு வசாகஹு அஹத். அவனுடைய கட்டை போன்று எவனும் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு என்ன இறுக்கி பிடிச்சி கட்டி. சிலருடைய கட்டை என்ன செய்யணும், அவங்களுக்கு ஓடிடலாம். சிலர் என்ன இறுக்கி கட்டினாலும் இங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப கட்டிலே பல விதம் இருக்கு. காலில் கட்டு போடுறது, கையில கட்டு போடுறது இருக்கா இல்லையா? கட்டிலே பல விதம் இருக்கு. அல்ல மூட்டையை கட்டணும் வைங்க. இதுக்கு முன்னாடி என்ன நம்ம செய்த, நம்ம நெய்த அந்த கைலிகளெல்லாம் என்ன செய்வாங்க, பேரெல்லாம் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஆனா நீங்க நாம அது மாதிரி என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அதுக்குன்னு என்ன கட்டுறதுக்குன்னு ஆட்கள் என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க தரமுட்டில். அவங்க வந்து என்ன செய்வாங்க, இழுத்து பிடிச்சி கட்டினாலும் வைங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்யாது, அசைவே அசையாது. எங்க தூக்கி போட்டாலும் என்ன அப்படி என்ன செய்யும், அந்த கட்டு என்ன செய்யும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நரகத்தில் நான் கட்டுமா கட்டு, என் கட்டு மாதிரி யார் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்ப அப்படி கட்டப்பட்டு நரகத்தில் கிடந்தவர்களைத்தான் இந்த சஜிதா செய்த தழும்பை அடையாளம் கண்டு வெளியேற்றுங்கள் என்று மலக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் வெளியேற்றுகிற போது கரிக்கட்டைகளாக இருப்பார்கள். அவர்கள் கரிக்கட்டைகளாக நினைச்சுவார்கள் இருப்பார்கள். அப்போ அந்த கரிக்கட்டைகள் மீது தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். என்ன தண்ணீர்? அதுதான் ஜீவ நீர், மாவுல் ஹயா அதற்கு பெயர். அந்த தண்ணீரை ஊற்றினால் செத்ததுக்கும் உயிர் வந்துவிடும், செத்ததும் உயிரற்று எழுந்துவிடும். அதனால அது என்ன? உயிரூட்டக்கூடிய நீர், உயிர் தரக்கூடிய நீர், மாவுல் ஹயா என்று அதற்கு பெயர். அந்த தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? கட்டளையிடுவான். அப்படி தண்ணீர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு ஆங்காங்கே ஆறுகள் ஓடுகிற போது 2 ஆற்றங்கரைகளிலும் அந்த தண்ணீர் பட்ட உடனே அப்படியே மடிஞ்சு செத்து போய் கிடக்கிறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? புஷ்ஷுன்னு என்ன செய்யும்? அப்படி தளிர்விடும். நம்ம பார்க்குறோம். ஒரு மழை பெஞ்சாலே என்ன, ஒரு நாள் விட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்படி ஒரு சாயலா பார்த்தா அந்த ஏரியா முழுக்க என்ன பச்சை பச்சேன்னு செய்யும் ஒரு மழையிலே. அப்போ இந்த தண்ணீர், இந்த ஜீவ நீரை நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கரிக்கட்டைகளானவர்கள் மீது ஊற்றப்பட்டதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? அப்படி புஷ்ஷுன்னு என்ன செய்வாங்க? எழுந்துருவாங்க, புஷ்ஷுன்னு எழுந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் இந்த ஹதீஸ் இருக்கிற நாளை தொடரும்.